ஒன்று. கிராமப்புறங்களில் நன்றாக வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை பார்த்து ஆமை புகுந்த வீடு மாதிரியாகி போச்சே என்று சொல்வார்கள். ஆமை வீட்டில் புகுந்தால் அந்த வீடு அழிந்து போகும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு சொல்வார்கள். கடல் பகுதியில் இல்லாத நீர்த்தேக்கங்கள் எதுவும் இல்லாத இடங்களில் இருக்கும் ஒரு வீட்டில் எப்படி ஆமை புகும் என்று தெரியவில்லை. மேலும் ஆமை கடலிலிருந்தோ அல்லது நீர்த்தேக்கங்களிலிருந்தோ ஒரு வீட்டிற்கு வருவது என்பதும் சாத்தியமல்ல. எனவே இப்பழமொழியில் ஆமை என்று கூறப்பட்டிருப்பது பொறாமையாகும். பொறாமை என்னும் தீய குணம் ஒரு வீட்டில் நுழைந்து விட்டால் அந்த வீடானது அழிந்துவிடும். அந்த காலத்தில் அண்ணன், தம்பி அனைவரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்வார்கள். அவ்வாறு வாழுகின்ற போது அவர்களுக்குள் தொழில் சம்பந்தமாகவோ அல்லது திறமையின் காரணமாகவோ பொறாமை வந்துவிட்டால் அவர்களுக்குள் இருக்கும் ஒற்றுமை நீங்கி குடும்பம் சீர்குலைய நேரிடும். ஆகவே பொறாமை இல்லாமல் வாழுகின்ற குடும்பம் செழித்தோங்கும். பொறாமை நுழைந்துவிட்டால் அக்குடும்பம் ஒற்றுமையையும் அன்பையும் செல்வத்தையும் இழந்து தாழ்ந்துவிடும் என்ற பொருளில் இப்பழமொழியானது உருவாகியிருன் வேண்டும். இதற்கு மற்றொரு விளக்கமும் உண்டு. அதாவது, இங்கு ஆமை என்பது கல்லாமையை குறிக்கின்றது. ஒரு குடும்பம் எவ்வளவுதான் பொருளாதார வளர்ச்சியோடு செல்வச் செழிப்புடன் வாழ்ந்தாலும் அக்குடும்பத்தில் உள்ளோர் கல்வியறிவு பெறவில்லை என்றால் அக்குடும்பம் சீர்குலைந்துவிடும். தங்களிடம் இருக்கின்ற செல்வத்தை கட்டிக் காக்கவும் அச்செல்வத்தை பெருக்கிக் கொள்ளவும் கல்வியறிவு அவசியமானதாகும். ஆகவே பொறாமை கல்லாமை ஆகிய இரண்டும் இருக்கின்ற குடும்பம் முன்னேறாது என்ற அடிப்படையில் இப்பழமொழி செவ்வியல் ரீதியில் புரிந்து கொள்ளப்படுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.